தாவேகா தலைவர் விஜய் எதிர்க்கட்சியாக செயல்பட நினைப்பதாகவும் அரசியல் தலைவர்கள் அனைவரையும் அவர் குற்றம் சாட்டுவது அவரது நம்பகத்தன்மையை வினாக்குள்ளாகியிருக்கிறது எனவும் தெரிவித்துள்ள மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ, அதிமுக உறுப்பினர்களின் ஒப்புதலுடன் பாஜக அதிமுக கூட்டணி அமையவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் விஜயை பொறுத்தவரைக்கும் ஒரு எதிர்க்கட்சியை செயல்பட நினைக்கிறார். அவர் அரசியலுக்கு வந்து ஏற்கனவே பல இடம் சொல்லியிருக்கிறார், வரவேற்கத்தக்கது. அவர் படித்தவர், பின்னாடி ஒரு பெரிய ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்கு, அதெல்லாம் சரிதான். ஆனால் பொதுவாக எல்லாத்தையும் ஒரு குற்றச்சாட்டாக சொன்னது அவருடைய நம்பிக்கைத்தன்மை தான் ஒரு கேள்விக்குறியாங்க என்னுடைய கருத்து. சில கருத்துகள் எடுத்து மாற்று கருத்து கிடையாது. ஆனால் குறிப்பாக அவருடைய மாண்பு முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணங்கள் அது போன்ற அவருடைய கருத்து ஏற்புடையது அல்ல. எல்லாருக்கும் தெரியும் தகுந்த ஆதாரங்கள் எந்தெந்த நிறுவனங்கள்லாம் முதலீடு செய்ய போகிறாங்க, எதில் எங்கே அந்த முதலீடு செய்ய போகிறாங்கிறது அந்த தரவுகளோடு தான் முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்கிறாரு. ப்ரெஸ் மீட்லையும் பேசியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 17,000 கோடிக்கு மேலே அந்த தொழில் முதலீடுகள் வர்றதுக்கு உண்டான அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் MOUs சைன் பண்ணியிருக்கிறாங்க. அது எந்தெந்த தொழில் நிறுவனங்கிறது முதற்கொண்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதில் போய் எந்த மாதிரி ஒரு பேசுறது அவரோட இதுக்கு நல்லதில்லை நான் சொல்லுவேன். அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னன்னா அது திடீர்னு கூட்டணி சேர்றாங்க, திடீர்னு அந்த கூட்டணி பல பேர் வெளியே போகிறாங்க. இதுக்குண்டான இது அவங்ககிட்ட தான் கேட்கணும். அதே நேரத்தில் அது முழு மனதோட அதிமுக தோழர்களுடைய ஒப்புதலோட இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கான்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாது. அதனால் அந்த கூட்டணி இன்னைக்கு இருக்கா, நாளைக்கு இருக்கா, நாளானைக்கு இருக்காங்கிறது உங்ககிட்ட இருக்க சந்தேகம் தான். எனக்கு மாத்திரம் எல்லாருக்கும் அந்த சந்தேகம்.